Praise the Lord. Praise the Lord. காலை வணக்கம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் பாஸ்டருக்கும் குடும்பத்துக்கும் சபையாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அல்லேலூயா. இப்படி நாம் தேவனை தொடர்ந்து ஆராதிப்பது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். பாஸ்டர் சொன்ன மாதிரி தேவையோடு தாகத்தோடு ஜனங்கள் கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா கூட போதும் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு பிரியாணிக்கு மேலே பிரியாணி, அது பத்தலன்னு வேறு நல்லி எலும்பு, அதுக்கப்புறம் இது இப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. அதனால் இருப்பதை நன்றாக அனுபவிப்போம், அனைவரோடு பகிர்ந்து கொள்வோம். ஆமென். இன்றைக்கி அவனுடைய வசனங்களுக்கு நேராக நம்ம போகிறோம். ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் யாருக்கு பதில் சொல்ல முடியாமல் பல நேரங்களில் தடுமாறுகிற அனுபவங்கள் வருகிறது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான சூழல் இருக்கும். யாராவது சொல்லலாம், நீங்கள் சொல்லுங்கள். லைஃப்பில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து அப்படி வரும்போது யாருக்கு பதில் சொல்ல முடியாமல் ரொம்ப தடுமாறின சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கு? என்னங்க? இல்லை, ஏதோ ஒரு நபர், ஏதோ சம்திங், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஸ்கூல் டைமில். ஓகே, குட். ஒய்ஃபுக்கு. குட். நீங்கள் ஒய்ஃப், அப்பா, ஒய்ஃபுக்கு. நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர். அம்மா கிட்ட பதில் சொல்ல முடியாது. இப்படி வாழ்க்கையில் நமக்கு பல நேரங்களில் இப்படி தான் நம்ம நினச்சிருக்கிறோம். பாஸ்டருக்கு பதில் சொல்ல முடியும். இப்படி நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுறதா நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையான ஒரு பதில் என்னவென்று சொன்னால், நமக்கு நாமே பதில் சொல்ல முடியாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் போராடி கொண்டு இருக்கிறோம். எதை பற்றி உங்களோட நான் பேச போகிறேன்னா, மனதை பற்றி பேச போகிறேன். மைண்ட். ஆமென். இந்த உலகத்தில் எல்லாமே வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணம் என்னென்னா மைண்டு தான் காரணம். பைபிள் மனதை பற்றி ஏராளமான வசனங்கள் சொல்லுகிறது. மனம் புதிதாகிறதுனாலே, மனம் மறுரூபமாகிறதுனாலே உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல், அநேக வசனங்கள். இங்கே சர்வீஸுக்கு வரும்போதும் ஆராதிக்கிறோம், பல விஷயங்களில் நம்ம ஈடுபாடு கொள்கிறோம். ஒரு பாஸ்டர் எதுக்காக ஆயத்தமாயிட்டு இருக்கிறார் அப்படின்னா, வருகிற ஜனங்களுடைய இருதயங்கள் பெடப்படுவதற்காக. ஏன் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம்? இருதயத்திற்கு நேராக. ஏன் பாட்டு பாடுகிறோம்? இருதயத்திற்கு நேராக, அதாவது சிந்தைக்கு நேராக. எத்தனை பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? ஆமென். எல்லா டார்கெட்டும் எதுக்கு நேராக தான் இருக்குது? சிந்தைக்கு நேராக தான் இருக்கிறது. அப்போது இந்த சிந்தை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இந்த சிந்தையில் வரவேண்டிய சில அடிப்படை காரியங்கள் வருமானால் முதல்ல நம்ம சந்தோஷமாக இருப்போம். எப்படி இருப்போம்? இயேசு சொல்லும்போது சொன்னார், உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நம்ம பிறரிடத்தில் அன்பு கூறுறதை பற்றி ரொம்ப ஆழமாக பேசுகிறோம், சிந்திக்கிறோம் அதெல்லாம். ஆனால் நம்மை நாம் அன்பு கூறுகிறோமா? நம்மை நாம் நேசிக்க முடிகிறதா? நம்மை நேசிக்க முடியாத ஒருவரால் இன்னொருவரிடம், மற்றவர்களிடம் நேசிப்பதை போல நடிக்கத்தான் முடியுமே தவிர நேசிக்க முடியாது. அதனால் மற்றவங்ககிட்ட எப்படி அன்பாக இருக்கிறது 3 பாயிண்ட்டு, அப்புறம் கோவத்தை விடுறது எப்படி, இப்படிலாம் விஷயங்களுக்கு முதல்ல நம்மை நேசிப்பது எப்படி? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. என் இருதயத்தில் நான் சுகமானால் நான் பிறரை சுகத்தோடு வைத்திருப்பேன். ஆமேன். பல நேரத்தில் மற்றவங்கள சுகமாக எப்படி வச்சிருக்கிறதுன்னு யோசிக்கிறதே நமக்கு ஒரு பெரிய மைண்டு ப்ரெஷர் ஆகி, அதுவே நமக்கு டென்ஷன் ஆகி, ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல வெடிக்குது. வெளியில் வெடிக்க முடியாது. எங்கே நமக்கு சௌகரியமான இடம் இருக்குமோ அந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம் நம்ம? அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். எங்கே இந்த தண்ணி பார்த்திங்கன்னா
எங்கே ஈஸியாக இருக்குமோ அங்கே ட்ராவல் பண்ணிடும். மின்சாரத்துக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. அது எங்கே அதுக்கு ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அது உடனே என்ன பண்ணிடும், மின்சாரம் உடனே பாஞ்சிடும் ரொம்ப வேகமாக. இரும்பில் மின்சாரம் பாயறதை விட அலுமினியத்தில் ரொம்ப வேகமாக பாயும். அதை விட செம்பில் என்ன பண்ணும், அதிகமாக வேகமாக பாயும். அதை விட வெள்ளியில் வேகமாக பாயும். இப்போல்லாம் நிறைய வெள்ளி ஒயர்லாம் வந்துருச்சாம்மா. அதை விட தங்கத்தில் வேகமாக பாயும். எங்கே தனக்கு ரொம்ப ஈஸியாக பாயறதுக்கு இடம் கிடைக்குதோ அங்கே வேகமாக பாய்ந்துடும். அதுபோல் நம்முடைய எமோஷன்ஸ் எங்கே நமக்கு ஒரு ஈஸியான ஒரு இடம் இருக்குது, பிள்ளைகள் ரொம்ப ஈஸியான இடம், ஒய்ஃப் ரொம்ப ஈஸியான இடம், ஹஸ்பண்ட் ரொம்ப ஈஸியான இடம், பெற்றோர்கள் ரொம்ப ஈஸியான இடம், டக்குன்னு என்ன ஆயிரும் அப்படின்னா பஸ்ட் ஆயிரும். நான் சொல்கிறேன், அப்படியெல்லாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை அப்படி படைக்கவில்லை. அல்லேலூயா. நம்ம எங்கே போனாலும் திரும்ப எதுக்கு போக வேண்டியதாக இருக்குதுன்னா, தேவன் என்னை எப்படி படைச்சாருன்றதுல தான் நம்முடைய கவனத்தை வைக்க அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 51 சங்கீதம் 51வது சங்கீதத்தில் 5வது வசனம். இதோ இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், இதோ நான் துர்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நல்ல ஒரு பிள்ளை பேரு பாவத்தின் பின்னணியில் வருகிறது என்பதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு பிள்ளை பேரு, ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து பெறக்கூடிய பிள்ளை பேரு என்பது ஒரு துர்குணத்திலும் ஒரு பாவ பின்னணியிலும் வருகிறது அப்படின்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் கேட்குறேன், ஒரு பிள்ளை பேருன்ற ஒரு விஷயத்தை கொடுத்தவர் யார்? தேவன். பிள்ளை பேரு பாவம் அல்ல. பிள்ளை பேர் இது கிடையாது, பாவம் கிடையாது. அது தேவனுடைய ஆசீர்வாதம். தேவன் மனிதர்களுக்கு தந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய கனவு, தேவனுடைய தரிசனம். ஒரு முறையான திருமணத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படிப்பட்ட எண்ணங்கள், துர்குணம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அப்படிப்பட்ட விதங்களில் வரக்கூடிய எல்லா எண்ணங்களும் தேவனுக்கு பிரியமான எண்ணங்கள் தான். திருமணம் அப்படின்ற வட்டத்துக்குள்ள வரக்கூடிய எல்லா விதமான எமோஷன்ஸும், அந்த எல்லா வித எமோஷன்ஸும் சேர்ந்தாதான் பிள்ளை பேரே உண்டாகும். எமோஷன்ஸே இல்லாமல் நிறைய பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிள்ளை பிறப்பது நம்முடைய நோக்கம் அல்ல. இந்த ஆரோக்கியமான மனநிலையிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் தான் சமூகத்தை ஆசீர்வதிக்க போகிறது. திருமணமானவங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன்றது உங்களுக்கு புரியும். ஆமேன். ஆனால் இங்கே தாவீது சொல்கிறாரு, நான் துர்குணத்தில் பிறந்தேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். அதாவது குடும்பத்தில் கட்டாயம் இந்த பின்னணி உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. தாவீதுனுடைய பிறப்பு அவளுடைய தாய் தவறான விதத்தில் பிறந்ததாக பிறந்ததிலிருந்தே தகப்பன் தாவீதை நெடுகவே வெறுத்து வந்தார். அந்த பின்னணி என்ன அப்படின்னா, அந்நிய பெண்ணோடு அவர் உறவு வைத்து கொள்ள நினைக்கிறார். ஆனால் தன் மனைவியோடையே அந்த உறவை வைத்து தான் தாவீது பிறக்கிறார். ஆனால் இது எப்படி நடந்தது அப்படின்னா, யாக்கோபுடைய திருமணத்தில் லேயால் ராகேல் எப்படி அப்படி மாறினாங்களோ அப்படி ஒரு மாற்றம் அங்கே நிகழ்ந்தது. இப்போ அதை பற்றி நான் சொல்ல நேரம் இல்லை எனக்கு. ஆனால் நடந்தது என்னவோ, தாவீதுனுடைய ஒரிஜினல் ஃபாதருக்கும் ஒரிஜினல் மதருக்கும் தான் தாவீது பிறந்தார். ஆனால் அப்பா அதை ஏற்க முடியல. அப்பா நினைக்கிறார், நான் இவளை ஒதுக்கி வச்சிருக்கேன், தன்னுடைய மனைவியை ஒதுக்கி வச்சிருக்கிறாரு, நான் ஒதுக்கி வைத்திருக்கிற காலத்தில் இவள் எப்படி கர்ப்பமானால் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அப்படி யோசிச்சதுனால இவள் ஒரு தகாத விதத்தில் ஒரு பிள்ளையை பெற்றால்னு அம்மாவையும் மகனையும் ஒதுக்கி வைக்கிறாரு. சின்ன வயசுலேருந்தே தாவீது தன் சொந்த தகப்பனாலே நிராகரிக்கப்பட்ட ஒரு நபராக வாழ்ந்து வந்தார். நல்லா கவனிக்கணும். அதனால தான் அவருக்கு எங்கேயுமே அவருக்குரிய இடம் குடும்பத்தில் கிடைக்கவில்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் குடும்பத்திலிருந்து கிடைக்கப்பட வேண்டிய இடங்கள் கிடைக்கப்படுவது இல்லை. யாரால் அங்கீகாரம் கிடைக்க வேண்டுமோ, உலகமே நம்மளை போற்றலாங்க, போற்ற வேண்டியவங்க, உலகமே நம்மளை பாராட்டலாம், ஆனால் பாராட்ட வேண்டியவங்க,
உலகமே ஆறுதல் சொல்லலாம், ஆறுதல் சொல்ல வேண்டியவர்கள். ஆமென். உலகமே கூட நிற்கலாம், கூட இருக்க வேண்டியவர்கள் கூட இருக்கணும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் தாவீதுக்கு கிடைக்காததுனால சின்ன வயசுல இருந்தே காயத்திலேயே வந்துட்டு இருக்கிறார். என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு? சின்ன வயசுல இருந்தே. பாருங்க, இந்த சின்ன வயசுல இருந்தே வரக்கூடிய ஆழமான காயங்கள் எப்படின்னா, இப்போ கையில் வந்து ரொம்ப ரணக்கொடூரமான ஒரு காயம் வந்துருச்சு அப்படின்னா, அப்படியே அந்த அந்த புண்ணு வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும்போது பஞ்சு மேலே பட்டா கூட வலிக்கும், பஞ்சு மேலே பட்டா கூட எரியும். விளங்குதுங்களா? அது மேலே ஒரு தீ பட வேண்டியதில்லை, இன்னும் கடுமையான தாக்குதல் அதன் மேலே வர வேண்டியதில்லை. ஒரு பஞ்சு பட்டா கூட அது என்ன ஆயிரும்? ஃபயர் ஆயிரும். ஏன்னா அது ஏற்கனவே என்னவா இருக்குது? காயமாக இருக்குது. பல நேரத்தில் நம்மளை யாராவது ஒன்று அப்படி சொல்லிட்டா சுருக்குன்னு வந்துடுது. ஏன் தெரியுமா? மனசு ரொம்ப காயமாக இருக்குது, ரண கொடூரமாக இருக்குது. அதை என்ன பண்ணவே மாட்டேன்து. யாரும் என்னை ஒன்றும் பேசிடக்கூடாது, யாரும் என்னை ஒன்றும் சொல்லிடக்கூடாது, எனக்கு வேலை கொடுக்குற பாஸ் என்னை ஒன்றும் சொல்லிடக்கூடாது, கணவன் சொல்லிடக்கூடாது, மனைவி சொல்லிடக்கூடாது, பிள்ளைகள் சொல்லிடக்கூடாது, பாஸ்டர் சொல்லிடக்கூடாது. உடனே மூட் அவுட் ஆயிடுவோம், கேட்க வேண்டிய இடத்துல எதிர்த்து கேட்டுருவோம். அப்படி இல்லைன்ற பட்சம் நாம் நொந்து கொண்டு இருப்போம். என்னங்க பிரதர், என்ன ஷேவெல்லாம் பண்ணாமல் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறீங்களே அப்படின்ட்டு அவர் போயிடுவார். நான் டல்லாக இருக்கிறேன்னா நான் ஷேவ் பண்ணலையா அப்படின்னு 5 வருஷமெல்லாம் கன்னத்தில் கையை வச்சு உட்காந்துருக்கிற ஆள்லாம் இருக்குது. எத்தனை பேர் நான் சொல்ல விளங்குது? அவர் மறந்துட்டார். அவர் கண்ணுக்கு அன்னைக்கு நீங்கள் டல்லாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கிறீங்க, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் உண்மையாகவே என்னவா இல்லை, வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் வந்திருக்கிறீங்க. என்னமோ அவர் கண்ணில் பிரச்சனை இல்லை, அவர் மனசில் ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டார், அவர் அதை மறந்துட்டார். ஆனால் அதை நம்ம திரும்ப திரும்ப மறக்காமல் மனசுக்குள்ளே போட்டு ஆழமாக அரைச்சி 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 அரைச்சி, அதுவும் இதில் பாதிக்கப்படுறவங்க பெண்கள், அழகு இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு தங்களை தாங்களே எவ்வளவு காயப்படுத்தி கொள்ள முடியுமோ. இயேசுவையாவது ஒரு 12 மணி நேரம் தான் ரோம போர் சேவகர்கள் கடுமையாக தாக்கி சிலுவையில் அரைஞ்சாங்க. ஆனால் நம்ம பிறந்ததுலேருந்தே இயேசுவை மாதிரி பல முறை நம்மை நாமே சிலுவையில் வைத்து என்ன பண்ணிக்கிறோம்? ஆணி வச்சு அடிச்சுக்கிறோம், முள்முடி எடுத்து சூட்டிக்கிறோம், எடுத்து சாட்டு எடுத்து அடின்னு அடிச்சுக்கிறோம். இப்போ தாவீதுக்கு வந்து எங்கள் அம்மா என்னை தப்பாக பெற்றுட்டா அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. ஏன் ஒதுக்குறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வயசுலேருந்தே கூட அவருக்கு ஒரு புரிய ஆரம்பித்திருக்கலாம். ஏன் எங்கள் அப்பா மட்டும் என்னை கிட்ட சேர்க்க மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு சூழல் தாவீதுக்கு ஆழமாக பதிந்திருக்கலாம். அவர் கிட்டத்தட்ட இந்த சங்கீதங்களை எழுதும் போது அவருக்கு 37லேருந்து 40 வயசு இருக்குங்க. அவர் ராஜாவாயிட்டார், பல உயரங்களை தன்னுடைய வாழ்க்கையில் சந்திச்சிட்டார். 15 வயசில் ஒரு பெரிய தேசமே திரும்பி பார்க்கத்தக்க ஒரு தீர்க்கதரிசியினாலே தாவீதுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. அப்பா அங்கீகாரம் கொடுக்கல, கூட பிறந்தவங்களாம் அங்கீகாரம் கொடுக்கல. அப்பாவே வெறுக்கும்போது கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எடுத்து கொஞ்சிக்கிட்டா இருப்பாங்க. வெறுக்கிறாங்க. இப்போ பாருங்க, வெறுக்க வாய்ப்பு கிடைச்சா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவோம். ஸ்நேகிக்க வாய்ப்பு கிடைக்கும் போது யோசிப்போம். ஆனால் ஒரு நபரை வெறுக்கணும்னு முடிவு பண்ணோம்னா டக்குன்னு அந்த இடத்துல ஒரு கூட்டம் கூடிரும். ஆமாங்க, அப்படித்தானுங்க, நானும் கேள்விப்பட்டேனுங்க, அவர் இப்படி தானுங்க, டக்குன்னு சேர்ந்துருவோம். நல்லது பேசும்போது என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் அப்படி இல்லைங்க அப்படின்னு கருத்து சொல்லத்தான் வருவோமே தவிர, அப்படிங்களா, ஆமாம் எனக்கும் இப்படி நல்லதாக கூட நின்னாருன்னு சொல்கிறதுக்கு வாய் வராது. இப்போது தாவீதை வெறுப்பதற்கு வாய்ப்புகள் அநேகமாக இருக்கும்போது எல்லாரும் கூட்டம் கூடிக்கிட்டாங்க. ஆனால் தாய் நிச்சயமாக சொல்லியிருப்பா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை தாவீது, சூழ்நிலைகள்லாம் அவனுக்கு காலங்கள் புரிய வரும்போது ஒருவேளை தாய் தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை அவ கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கூட தாய் எவ்வளவு உண்மையை பேசினாலும் கூட இந்த காயங்கள், தாவீது எத்தனையோ உயரங்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. சவுல் தாவீதை அழைச்சி தாம் பக்கத்திலே வச்சுக்கிறார். எந்த அண்ணன்மார்களா இவனை அலட்சியமா எண்ணினார்களோ அந்த அண்ணன்மார்கள்லாம் இராணுவத்தினுடைய தேசத்தின் எல்லையில பணிபுரிகிறாங்க. தாவீது சவுலுக்கு பக்கத்திலே வந்துட்டார். அவருக்கு அப்பப்போ பேய் பிடிச்சிரும், டிப்ரெஷன் பிரச்சனையில் போயிடுவார். போகும்போதெல்லாம் இவர் ஃப்ளூட்டோ ஏதோ சம்திங் ஒரு கிண்ணறமோ வாசித்து அங்கே ஒரு ஹீலிங் ப்ராசஸ் அவருக்கு நடக்கும்.
ராஜாவை அனுதினமும் சுகத்தோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பதவிக்குள்ளே இவர் வருகிறார். எவ்வளவு உயரங்களை சந்தித்தாலும் ஆழமான காயங்கள் தாவீதை குத்தி கொண்டே இருக்கிறது. இந்த கால வேளையில் என்ன சொல்றேன்னா, ரொம்ப போட்டு மைண்டை குத்திக்கிட்டே இருக்காதீங்க. ஆமென். மைண்ட் என்ன பண்ணாதீங்க, கொஞ்சம் இவங்க கிட்டேருந்தெல்லாம் எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு மனசில் நினைக்கிறீங்கல்ல, உங்ககிட்டேருந்தே முதல்ல நீங்கள் விடுதலை ஆகுங்கன்றேன் நான். அல்லேலூயா. அதுதான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமாவே அப்படின்னு அவர் தனக்கு தானே பேசிக்குவார். என் ஆத்துமாவுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள், என் ஆத்துமா கலங்குகிறது, என் ஆத்துமா வியாகுலப்படுகிறது. பெரிய லிஸ்ட். யோபுடைய வாழ்க்கையில் வந்த வீழ்ச்சியிலும் அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டு தான். பாருங்க, இவர் ஒரிஜினல் மதருக்கு பிறந்து இவருக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்ட போதிலும் கூட அவருடைய காயங்களிலிருந்து அவர் வெளியே வரவே, நான் சொல்கிறேன், நெடுக காயங்களுக்குள்ளே போனால். இந்த சங்கீதம் 51வது சங்கீதம். இந்த 51வது சங்கீதத்தை அவர் ஏன் எழுதினார்? பத்சேபால் இடத்திலே தவறி போன ஒரு மனிதன். நீங்கள் நெடுகவே காயங்களில் இருந்தால் பல வாழ்க்கையினுடைய தடுமாற்றங்களுக்கு காரணமாக மாறி போவீர்கள். தேவனை உயரங்களிலே ஆராதித்த மனிதன். ஆமென். உயரங்களில் ஆராதிச்சவர் தானே தேவனை மிகவும், ஆண்டவரே சொல்ல, என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்ற ஒரு பேர் கூட வாங்கினாருங்க. ஆனால் அந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வீழ்கை அவசியமா அப்படின்னு பார்த்தா, காயங்கள் பல வீழ்கைக்கு காரணமாக மாறும், பல திருட்டுத்தனங்களுக்கு காரணமாக மாறிடும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். அதனால சுற்றி இருக்கிறவர்களால் வரக்கூடிய காயங்களும் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளுகிற காயங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையிலே நாம் அனைவரும் விடுதலையாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாமா? 1 வசனத்தில் படிக்கல. நியாயாதிபதிகள் கீலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். பாருங்க, இவன் ஒரிஜினல் ஃபாதர் ஒருத்தர் தான், ஆனா மதர் ஒரு ஆள் இல்லை. ஒரு தவறான பெண்ணுக்கு பிறந்தவர் யெப்தா. வாசிங்க. கீலேயாத் அவனை பெற்றான். கிலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றால், அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். இப்படிதான் தாவீதுக்கு நடந்துச்சு. இப்படிதான் தாவீதுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இவர் ஒரு பரஸ்தியரினுடைய குமாரன், இவரை இப்படி விரட்டுறாங்கன்னா அந்த கல்ச்சர்ல அப்படிதான் இருக்கும், இந்த கல்ச்சர்லயும் அப்படிதான் இருக்கும். ஆனால் தாவீது அப்படி இல்லை. ஆனால் இந்த மனிதன் தாவீதை போல நெடுகவே புலம்பலின் சங்கீதங்களை எழுதவில்லை. பெரிய துதி பாடலையும் எழுதலை, பெரும்பகுதியான புலம்பலின் பாடலையும் அவர் எழுதலை. அவங்கெல்லாம் துரத்திட்டாங்க, இவர் அமைதியாக போயிட்டார். எல்லாத்தையும் மிஸ்பாவிலே சொல்லுகிற வழக்கத்தை வைத்து கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. போனவங்கெல்லாம் திரும்பி வராங்க. நான் சொல்கிறேன், உன்னுடைய மனதை நீ தேவனுக்குள் சுகமாக வைத்திருந்தால் உன்னை விட்டு போனவர்கள் எல்லாம் உன்னை தேடி வருவார்கள். ஆமென். எந்த வீட்டில் உனக்கு சுதந்திரம் இல்லையோ அந்த வீட்டுக்கு உன்னை தலைவனாக ஆண்டவர் வைப்பார். எந்த இடத்தில் எதை இழந்து நிற்கிறோமோ மீண்டும் அந்த இடத்தில் ஆண்டவர் உன் தலையை உயர்த்துவார். இதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல நம்ம இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இதையெல்லாம் பார்க்கணும்னா பார்க்கறதுக்கு நம்ம முதல்ல இருக்கணும். நம்ம போகிற டிப்ரெஷன், நம்ம போகிற மன அழுத்தம், நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளுகிற 1000 கேள்விகள், என்ன கேள்விலாம் கேட்குது மனசு, சின்ன பின்னமாக கேட்குது. நம்மளாம் பார்க்க தான் நல்லா நீட்டாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறோம், ஆனால் மனசு கேட்குற கேள்விகளுக்கு சரமரியா. ஜப விஷயத்தில் கேட்குற கேள்வி, பைபிள் படிக்கிறதுல கேட்குற கேள்வி, சர்ச்சுக்கு வர விஷயத்தில், வீட்டில் சாப்பாடு செய்கிறதுல, ஐயோயோயோ காலையில் எழுந்தா நைட்டு தூங்குறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 1 கோடி கேள்விகளுக்கு நம்ம உட்காந்து பதில் சொல்கிற மாதிரியா இருக்குது.
ஆமென். எத்தனை பேர் நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அல்லேலூயா. இப்போ ஆஃபீஸில் வந்து பாஸ்டருக்கு 2-3 ஃபைல்லாம் பெண்டிங் இருக்குதுன்னு வைங்களேன். பாஸ்டர் மனசு என்ன பண்ணாது? அவரை யாரும் கேள்வி இப்போ கேட்க போகிறது இல்லை. ஆடிட்டிங் வந்து வருஷம் முடிவில் நடக்க போகுது. ஆனால் ஃபைல் ஒரு 3 ஃபைல் பெண்டிங்காக இருந்ததுன்னா மனசு கேள்வி மேலே கேள்வி கேட்கும். ஏன் அந்த கையெழுத்து போகல, ஏன் அந்த செக்கை பாஸ் பண்ணல, ஏன் இந்த ஒர்க்கை முடியல, ஏன் ஆஃபரிங் கொண்டு போய் போடலை அப்படின்னு யாரும் கேட்கல சார். ஆனால் மனசு கேட்குற, உடம்பு சொல்ல டயர்டாக இருக்குது, கொஞ்சம் தூங்கலாம், என்ன பண்ணாலும் மனசு விடுறதே கிடையாது. இப்படி ஏராளமான பெண்டிங் ஃபைல் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது கேள்வி மேலே கேள்வி கேட்டு 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 அதுவும் நெகட்டிவ் தாட்ஸுக்கு வந்து சரி, இதுக்கான தீர்வை அடுத்த ஒரு 5-10 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிக்க போகிறேன். இதுக்கு தீர்வு என்ன பண்ணுறது? எந்த பள்ளிக்கூடத்தில் போய் இல்லை என்ன ஒரு ட்ரைனிங்கில் போய் நான் கற்றுக்கிறது? நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்களா, யூடியூப்பில் பயங்கரமாலாம் பேசுகிறாங்க பாருங்கள். எல்லாத்துக்கும் மருந்து தேவன் மட்டும்தான். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மருந்து யார் தான்? தேவன் மட்டும்தான். தேவனை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்கிற விதத்தில் தான் நாம் சுகமாக போகிறோம். தேவனை தவறாக புரிந்து வைத்திருக்கும் போது நாம் சுகமாவதில் வாய்ப்பே இல்லை. இப்போ எப்படி காயங்களோடு போகிறோமோ சாகிற வரைக்கும் காயங்களோடையே போய் முடிச்சிடும் வாழ்க்கையை. ஓகே, நான் ஒரு இமேஜ் கொடுத்துருந்தேன், அதை நீங்கள் போடணும். இப்போது நான் சொல்லும்போது போடுங்க, எடுத்து வச்சுக்கோங்க. இது என்னது? எல்லாம் சொல்லுங்கள், இது என்னது? கை. ஓகே, இந்த கையில் எத்தனை ரேகை இருக்கிற மாதிரி தெரியுதா பிரதர்? தெரியல. ஐயா ஏதாவது தெரியுதுங்களா? சொல்ல முடியுமா? அப்படியே குத்தும் போது என் கையிலேயும் 3 இருக்குது, அதனால் அங்கேயும் 3 தான் இருக்கும். அங்கே குமரேசன் பிரதருக்கு தெரியுதா? 3 தெரியுதா? ஓகே சரி. இந்த கையை வச்சு என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். நீங்கள் டக்குன்னு மைண்டில் வர்றது தான் சொல்லணும். பைக் ஓட்டுறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர். சாப்பாடு சாப்பிட்றீங்களா செய்கிறீங்களா? சாப்பிட்றீங்க. ஓகே செய்கிறீங்க. நீங்கள் எல்லாமே செய்கிறீங்க. குட். நீங்கள் பைக் ஓட்டுறீங்க. நீங்கள் என்னது? பசங்களை அடிக்கிறோம். அவர் பிடி சார் அடிக்கலாமா? சயின்ஸ் சார் தான் அடிக்கிறாரு, ஃபிசிக்ஸ் சார் தான் அடிக்கிறார், பிடி சார் அடிக்கலாமா? சரி ஓகே தேங்க்யூ. அந்த இமேஜ் போட்டு விடுங்க. நல்லா கவனிங்க. ரொம்ப இது இப்போது அழகாக இருக்குதுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதுவும் பட்டணத்தில் இருக்கிறவங்க இப்படி பார்க்குறதுக்கு மனசு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் இல்லையா? இப்படி ஒரு நல்ல நீரோடை பக்கத்தில் ஒரு நல்ல வீடு, இயற்கை சூழல் பாருங்கள். இதுவும் ஒரு கரங்கள் தான் வரைந்தது. இதையும் இதுதான் வரைந்தது, கரங்கள் தான் வரைந்தது. இப்போ பாருங்கள், இப்போது நம்ம பேசும்போதெல்லாம் அவங்கவுங்க அனுபவங்களை பேசணும். பைக் ஓட்டினேன், சாப்பாடு செய்கிறேன், பிள்ளைகளை அடிக்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த கரம் இதையும் செய்திருக்கிறது. இதையே நம்ம சொல்லலை அப்படின்னா நமக்கு எதில் அனுபவப்பட்டோமோ அதை நாம் சொல்லுகிறோம். பாருங்க, நமக்கு எதில் அனுபவப்பட்டோமோ அதை சொல்கிறது இல்லை கடவுள். கடவுள் வேற. அல்லேலூயா. நான் கடவுளை எப்படி பார்க்கறனோ, நான் கடவுளை எப்படி அனுபவிக்கிறனோ நான் அதை சொல்கிறேன். பைக் ஓட்டுறேன், அடிக்கிறேன் இல்லையா, சமையல் செய்கிறேன் அப்புறம் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் இந்த கரங்கள் இவ்வளவு ஒரு அழகான ஒரு ஓவியத்தையும் வரையத்தான் செய்திருக்கிறது. பாருங்கள், வெளியே பார்க்குறோம் ஒரு பெரிய மெட்ரோ ஒர்க் நடந்துட்டுருக்குது, அதையும் கரங்கள் தான் செய்கிறது. பாருங்கள், இந்த சர்ச் இவ்வளவு அழகாக இருக்குது, இதையும் கரங்கள் தான் செய்திருக்கிறது. ஆமென். இவ்வளோ விஷயத்தையும் கரங்கள் இதுதான் தேவன். இதை பார்க்கிலும் கோடி மடங்கு தேவன் பெரியவர். அல்லேலூயா. அதனால நான் செய்கிறத வச்சது, நான் புரிஞ்சு கொண்ட விதங்களில், நான் படிக்கிற விதங்களில் மட்டும் வச்சுக்கிட்டு தேவன் இந்த வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் செயல்பட முடியும், நான் கிழிச்ச கோட்டுக்கு மேலே தேவன் வெளியே போக முடியாதுன்னு நினைக்கிறதுல தான் பிரச்சனையாக இருக்குது. தேவனுடைய மனதில் அவர் விசாலம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப
நெகிழ வைக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது. ஏசாயா 61வது அதிகாரத்தில் இயேசுடைய மனசு எப்படி இருந்துச்சு? இப்போ அதான் மேட்ரு. எங்கே போனாலும் எங்கே வந்தாக வேண்டிய அவசியம் இருக்குது? இயேசுவில் வச்சு தான். இயேசு தான் நமக்கான ஸ்கேல். தாவீது கிடையாது, எப்தா கிடையாது, மோசே கிடையாது. இயேசு தான் ஸ்கேலே. இயேசு தன்னுடைய மனதை அவர் எப்படி வைத்திருந்தார்? வாசிக்கலாம் 10வது வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். நல்லா கவனிங்க. இயேசு சொல்றாரு, எப்பா நீங்க மட்டும் எப்படி இந்த உலகத்துல வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடிஞ்சது? இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இவ்வளவு அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் எப்படி உங்களால் சகிச்சு உட்காந்துருக்க முடியுது? இருக்கிறீங்களா? எவ்வளவோ சவால்கள் இருக்குது. எப்படி இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? ஆயிரமான கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கும் போது இதுக்கெல்லாம் என்ன நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்ற பெரிய சவால்கள் இருக்கும்போது இயேசு தன்னை பற்றி சொல்லுகிறார். நான் சொல்லுங்க, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா, என் மைண்ட், என் ஆத்துமானா என்னுடைய மைண்ட் எப்படி இருக்குதான்? தேவனுக்குள் களி கூர்ந்திருக்கிறது. களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால், நல்லா கவனிங்க, எதோட லிங்க் பண்றாரு பாருங்க. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும், தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கு ஒப்பான அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஆமா, நீதியின் சால்வை மேல தரிப்பிக்கப்பட்டிருக்குது. அவர் என்னை ரட்சிப்பால் அலங்கரித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுடைய சிந்தனை எப்படி இருக்குதுன்னா, எப்பொழுதுமே தேவனுக்குள் கலிகூர்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. தேவனை மேன்மை உள்ளவராக பார்க்க இயேசுடைய மனசு எப்பவுமே. அல்லேலூயா. சீஷர்கிட்ட போய் கேட்கிறார் இயேசு, எல்லாரும் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க? நம்ம கேட்க முடியுமா அந்த கேள்வியை? முதல்ல உடனே நம்ம ஆளுங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க? ஒப்பேத்துறாங்க. உங்களை தீர்க்கதரிசின்றாங்க, உங்களை யோவான் ஸ்தானங்கன்னு சொல்கிறாங்க, உங்களை எலியான்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் தலைவனை தப்பாக சொல்ல முடியுமா? ஆனால் அது மட்டுமா சொன்னாங்க? ஊரில் அவரை வேசியின் மகன்னு சொன்னாங்க. திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமானவள் அப்படின்னு தகாத விதமாக இன்று வரையிலும் கூட அப்படிப்பட்ட பேச்சு இஸ்ரேலில் நிலவி கொண்டிருக்கிறதாக சொல்லுகிறார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? அவரை வந்து பிசாசு பிடித்தவன்னு சொன்னாங்க, பேய் மாதிரி சாப்பிட்றன்னு சொன்னாங்க, போஜன பிரியன் அப்படின்னு சொன்னாங்க, கலகத்தை ஏற்படுத்த வந்தவன் என்று சொன்னார்கள், பிரிவினையை ஏற்படுத்த வந்தவன் என்று சொன்னார்கள். ஆனால் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? உங்களை எலியாவினாவின்றாங்க. இப்போ இயேசு வந்து ஊரில் என்னை பற்றி என்ன சொன்னாங்கன்றது மேட்டர்லாம் கிடையாது. இவங்க மனசில் என்ன வச்சுருக்கிறீங்க? முதல்ல நீர் ரொம்ப நல்லவர், எங்களுக்கு பசி இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறீர், நாங்கள் எங்கேயோ அனாதைகளாக மீன் பிடித்து கொண்டிருந்த எங்களை கூட்டு வந்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடு, அதெல்லாம் பேசலை. அதில் அழகாக பேசணும், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதை தான் அவர் ரிஜெக்ட் பண்ணாரா? ஐயோ அவ்வளோ பெரிய பதவியில் எனக்கு கொடுத்துடாதீங்க, நான் ஒரு சின்ன ஒரு அடிமை அப்படின்னாரா? இல்லை, அதுதான் உண்மை. நான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய பிள்ளை அப்படின்றதுல இயேசு உறுதியாக இருந்தார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அதை நீயும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் விரும்பினார். அல்லேலூயா. அதனால் திரும்ப சொல்கிறேன், நம்மளை பற்றி சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, நம்மளை பற்றி நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து ஓரமாக வச்சுருங்க. ஊரில் இருக்கிறவங்கள விட ரொம்ப மோசமாக நம்மளை பற்றி நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எதிர் வீட்டுக்காரெல்லாம் கிடையாது, அவங்க கூட நம்மளை வேறு மாதிரி நினச்சிட்டு தான் இருக்கிறான். பரவாயில்ல, சார் வர்றாரு போகிறார், ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு, நல்ல மரியாதையோட. நம்ம நினைக்கிறோம் இப்போ நமக்கு நடந்த சம்பவத்திலலாம் பார்க்கும்போது முன்னாடி அப்படி இப்படி போனவங்களாம் இப்போலாம் சார் வணக்கன்றான். என்னமோ நம்ம உடனே நம்மளை ரொம்ப நெகட்டிவாக யோசிச்சு நான் சொல்கிறேன்.
அவ்வளவு ஆழமாக உங்களை குத்தி கொள்வதற்கு நீங்கள் அவ்வளவு பெரியவர்கள் அல்ல. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க ஆமென். இயேசுவுக்கு எப்பவுமே இந்த மனசு அவருக்குள்ள குதூகலமாகவே இருந்துச்சு. எல்லாரும் இப்போ பாருங்க, நிலவை பார்க்கும்போது எப்படி இருக்கு? எப்படி இருக்குது? இங்கேருந்து பார்க்கும்போது அழகா இருக்குதுல்ல? ஆனால் நிலவுக்குள்ளே போகும்போது எப்படி இருக்குது? மேடும் பள்ளமா. இந்த உலகம் அப்படிதான் இருக்கு பாருங்க. தூரத்திலிருந்து நம்மளை பார்க்கும்போது எப்படி இருக்கிறோம்? இப்போ பாஸ்டர் நான் இருக்கிறேன், இங்கே ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பாஸ்டர். கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். என் மனைவியோடு எப்படி இருக்கும்போது அதுதான் தெரியும். என் பிள்ளைகளோடு இருக்கும்போது அப்போ தான் தெரியும். என் நண்பர்களோடு இருக்கும்போது அதுதான். ஏன்னா நான் பாஸ்டரை பற்றி இப்படியெல்லாம் நினச்சேன், அப்படியெல்லாம் நினச்சேன். ஓவராக நினச்சேன், நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் வாங்கி சாப்பிட்ற அதே டாட்டா உப்பு தான் நானும் வாங்கி சாப்பிட்றேன். விளங்குதா? அப்போது பாருங்க, இப்படி மனிதர்களை பற்றி இப்படி யோசிக்கிறோம். தேவனை பற்றி என்ன பண்ணுறோன்னா தூரத்திலிருந்து பார்க்குறோம். அதனால தான் அவர் மேலே தப்பான ஐடியாலாம் வந்துடுது. ஆனால் இயேசு பிதாவை தூரத்திலிருந்து பார்க்கவில்லை, மிக அருகாமையில் அவருடைய மடியில் செல்ல பிள்ளையாய் இருந்து தேவனை முகமுகமாய் பார்த்த அனுபவம் இருந்ததுனால அவருடைய மைண்ட் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. அதனால் இந்த கால வேளையில் சொல்கிறேன், தேவனை தூரத்திலிருந்து பார்க்காமல் தேவனுடைய இருதயத்திற்கு பக்கத்தில் இருந்து பார்த்தால் நீங்கள் பல கேள்விகளுக்கு அதுவே உங்களுக்கு விடையாக மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனசு அப்படியே அது பெரிய கோர்ட்டு மாதிரி இருந்துக்கிட்டு நம்ம மேலே இப்படி அப்படின்னு அம்புகளை வீசுதில்ல. இந்த முதல் பசுமையான நினைவுகள் தேவனை தகப்பனாக இருதயத்தில் ஆழமாக பதித்து நீங்கள் அவரை தியானிக்க ஆரம்பித்தால் பல கேள்விகளுக்கு அதுவே உங்களுக்கு மருந்தாக பதிலாக மாறும். அப்புறம் உங்கள் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் பேசும்போது பேசுகிற விதம் மாறிடும், உங்கள் ஹஸ்பண்டோடு பேசுகிற விதம் மாறிடும், உங்கள் பிள்ளைகளோட பேசுகிற விதம் மாறிடும், உங்கள் பிஸ்னஸை கொண்டு போகிற விதங்கள் மாறிடும். ஆமென். தேவன் என் மீது பசுமையான நினைவுகளை கொண்டிருக்கிறார். தேவன் எனக்கு தகப்பனாக இருந்து என்னோடு வேலை செய்கிறார் என்கிற எண்ணங்களை ஆழமாக வைத்திருந்தார். பிட்டி சார் மாதிரி இல்லை அவரு. அல்லேலூயா. சகோதரர் சொல்ல பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் இயேசு எப்படி தன் மனநிலையை காத்து கொண்டாரோ, கடைசியாக ஒரு வசனத்தை படித்து முடிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கலாம். ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நியாய தீர்ப்பை முன்னிட்டு அப்படின்னு சொல்லாம இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் அங்க என்ன போட்டிருக்குது? பரிசுத்தம்னு போட்டிருக்குல்ல. பரிசுத்தம் அப்படின்னாலே பைபிள் என்ன தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நம்ம பரிசுத்தத்துக்கு நிறைய விஷயங்களை நம்ம சொல்றோம். இப்போது அவங்க சாப்பிட்றாங்க அந்த ஃபுட்டு, யூதர்களுடைய உணவு கோஷர் ஃபுட்டுன்றாங்க, நான் கோஷர் ஃபுட்டுன்றாங்க. ஒன்றிலிருந்து ஒன்றை பிரித்தெடுத்து தசமபாகமாக அதை பிரித்தெடுக்கிறது, ஆபிரகாமின் சந்ததியாக அதை பிரித்தெடுக்கிறது. இந்த பிரித்தெடுக்கிறது தான் பரிசுத்தம். நீங்களும் நானும் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு அது சந்தோஷமாக இருக்குது? என்ன ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறார், என்ன அவர் பிரிச்செடுத்திருக்கிறார். ஆமென். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் உள்ள மனிதர்கள் மனதை எப்படி வச்சிருக்கணும்? அவங்க மனசு மாதிரி நம்ம மனசு இருந்தால் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பக்கத்து வீட்டுக்கார மனசும் ஒரே மாதிரி இருக்குது, என் மனசும் ஒரே மாதிரி இருக்குது. அவனும் கோயிலுக்கு போகிறான், நானும் சர்ச்சுக்கு போகிறேன். காஸ்பல்னே தெரியுங்களா? என் மனசு சுகமாக்கப்பட்டது தான் காஸ்பல். அல்லேலூயா. இந்த இயேசு கிட்ட வந்ததுனால காசு கிடைச்சதா, பணம் கிடைச்சதா, கார், அதெல்லாம் என் மனசு எப்படி இருக்குது? இந்த உலகமே மனசு பிரச்சனையில் இருக்குது.
நீங்க மட்டும் சரியான விதத்துல சுகமாயிட்டீங்கன்னா இந்த சபை எந்த சபையா இருந்தாலும் லட்சங்களால் கோடிகளால் நிரம்பத்தான் செய்யும், ஆத்துமாக்களால். ஏன் தெரியுமா? சுகமில்லாத ஜனங்கள். பீகாரில் இவ்வளோ பெரிய மிஷன் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறோம், ஜனங்கள் சுகமில்லாமல் இருக்கிறார்கள். நீங்களும் சுகமில்லாத மனிதர்களாய் நாமும் போய் அவர்களுக்கு பணி செய்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம் சுகமாக்கப்பட்டவர்களாக போகும்போது பீகார் இயேசுவுக்கு சொந்தமாகும். ஜனங்கள் தேவனை சந்திப்பார்கள் நம் வழியாக, நம் பேச்சின் வழியாக, சுபாவங்களின் வழியாக. அல்லேலூயா. உங்கள் இருதயங்களை சுகமாக, அந்த வசனம் படிச்சு முடிச்சிடலாம். 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், சுகமாக்கப்படாத இருதயத்தோட நீங்க ஒரு ஒத்த வேஷம் தரிச்சு வாழாதீங்க. தேவனுடைய நன்மை மைண்ட்ல எதை வைக்கணும்? தேவனுடைய நன்மை பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த காலை ஆராதனை முடிச்சுட்டு நீங்க போகும்போது உங்கள் மனதை புதிதாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய பிரதியுத்தரத்தை நாம் தேவனுக்கு காண்பிப்போம். Shall we all stand to our feet and let's respond to the word of God this morning. Thank you, Lord. Give me seat. ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே, நெஞ்சே நீயே கலங்குகிறாய், ஏன் ஏன் நீ புலம்புகிறாய். ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே, நெஞ்சே நீயே கலங்குகிறாய், ஏன் ஏன் நீ புலம்புகிறாய். நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய். நெஞ்சே நீயே கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய். நெஞ்சே நீயே கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய். நெஞ்சே நீயே ஹல்லேலூயா, ஏன் நீ புலம்புகிறாய். தெரிந்து கொண்டாரே தாசன் நீதான், சிநேகிதனும் நீதான். தெரிந்து கொண்டாரே தாசன் நீதான், சிநேகிதனும் நீதான். அழைத்த தெய்வம் ஆகாதவன் என்று தள்ளிவிட மாட்டான். அழைத்த தெய்வம் ஆகாதவன் என்று தள்ளிவிட மாட்டான், தள்ளிவிட மாட்டான். உன்னை தள்ளிவிட மாட்டார். கைகள் உயர்த்தி பாடலாமா? நெஞ்சே நெஞ்சே நீயே கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய். நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்,
ஏன் நீ புலம்புகிறாய்? Your precious one, நீ விலையேற பெற்றவன், நீ பிதாவுக்கு பிரியமானவன். தேவனுடைய இருதயத்திலே உனக்கு எப்பொழுதும் ஒரு இடம் உண்டு. Hallelujah. Thank you Lord. Love yourself. நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். ஆமென். You are accepted. ஆமென். நீ இருக்கிற வண்ணமாகவே உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பன் உனக்கு ஒரு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. Hallelujah. Thank you Lord. ஆமென். ஆமென். அவருடைய பார்வைக்கு விலையேற பெற்றவன். ஆமென். ஆண்டவர் சொல்றார்ல, ஆமென், ஆமென், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென், என்னுடையவன். ஆமென், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். ஹல்லேலூயா. எப்பவுமே தேவன் உன்னை ஆமென் கடிந்து கொண்டு எப்பொழுதுமே உன்னை ஆமென் திட்டிக் கொண்டே எப்பொழுதுமே உன்னை ஆமென் அப்படி அல்ல. ஆமென், ஆமென். நீ நேசிக்கப்பட்டவன். அவருடைய சமூகத்திலிருந்து உனக்கு எப்பொழுதுமே அந்த அந்த ஏற்றுக்கொள்ளுதல் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்பெல்லாம் அவருடைய சமூகத்தில் வருகிறாயோ, எப்பொழுதெல்லாம் ஆமென் அவருடைய பிரசனத்துக்கு வருகிறாயோ, அப்பொழுதெல்லாம் நீ யார் என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். உனக்கு பின்பாக ஒரு பரலோகம் இருக்கிறதை உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உன்னை நேசிக்கிறவர் ஒரு பெரிய தேவன். ஹல்லேலூயா. உன்னை தேவன் ஒரு பெரிய தேவன் உன்னை நேசிக்கிறார். அவருடைய ஏற்றுக்கொள்ளுதலுக்கு நீ பாத்திரமானவன், பாத்திரமானவள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். உன்னை நீ காயப்படுத்திக் கொள்வானேன், உன்னை நீ பலப்படுத்தி பலவீனப்படுத்திக் கொள்வானேன், உன்னை நீயே நொந்து கொள்வானேன். ஆமென். லவ் yourself. ஹல்லேலூயா. நீ அவருடைய அழகான கரத்தின் கிரியை, நீ அவருடைய அழகான சிருஷ்டிப்பு. ஹல்லேலூயா. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. நீ பாவத்தில் கர்ப்பம் தரித்திருக்கலாம், ஆனால் கிறிஸ்து அந்த பெரிய தியாகத்தை செய்து ஹல்லேலூயா உன்னை பாவம் மரணம் என்ற எல்லாவற்றிற்கும் நீங்களாக்கி விட்டிருக்கிறார் சபையே. ஹல்லேலூயா. உனக்காக உன்னை நேசித்ததற்காக, அந்த நேசத்தை காண்பிப்பதற்காக அவர் காண்பித்த அந்த விலைக்கரையம், அவர் செலுத்தின அந்த விலைக்கரையம் பெரியது. He gave a big price for you. You are accepted. You are something special to the heaven. You are so precious before his sight, and don't give up. Hallelujah. You are an important person. You are a very important person to the family of heaven. பரலோக குடும்பத்திற்கு நீ மிகவும் முக்கியமானவன். Hallelujah. 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 You are a worth. You are a worth. Hallelujah. You are worthy. You are someone worthy to the Lord God. தேவனுக்கு நீ மிகவும் ஹல்லேலூயா ஆமென் ஒரு பொருட்டானவன், ஒரு பொருட்டானவள். ஹல்லேலூயா. The heaven never despises you. பரலோகம் உன்னை ஒருபோதும் தள்ளி விடுகிறதே அல்ல. Hallelujah. Hallelujah. Know your worth. Know your worth. Understand your worth. Hallelujah. நீ தேவனுக்கு முன்பாக ஆமென் ஆமென் தகுதியாக்கப்பட்டவன். Hallelujah. தகுதியாக்கப்பட்டவன். Hallelujah. Thank you Lord. ஆண்டவரே, சூழ்நிலைகளோ மனிதர்களோ மனிதனுடைய பார்வைகளோ எங்களை ஆண்டவரே ஆமென் அப்பா ஆமென் எங்களை நாங்கள் ஆண்டவரே பரலோகம் பார்க்கிற பார்வையிலிருந்து தள்ளி விடாதபடி ஹல்லேலூயா எங்களை நாங்கள் ஆண்டவரே ஆமென் மதிப்புள்ளவர்களாய் உணர உதவி செய்வீராக. எங்களை நாங்கள் ஆண்டவரே விலையேற பெற்றவர்களாய் உணர உதவி செய்வீர்களாக. This is not just blind thought. This is a biblical thought. இது ஏதோ எங்களை நாங்களே ஆண்டவரே நினைச்சுக்கிற உலகத்தில் இருக்கிறோம் சொல்றது மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. எங்களை பரலோகம் அப்படி பார்க்கிறது, எங்களை வேதம் அப்படி அழைக்கிறது. Hallelujah. Help us to understand our worth, that the price tag that the heaven has amen sealed upon. பரலோகம் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆண்டவரே அந்த பிரைஸ் டாகை நாங்க பார்க்க உதவி செய்வீராக ராஜா. உலகத்துக்கு முன்னாடி நாங்கள் யாரா இருக்கலாம் பரவாயில்ல, எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தின் ஆமேன் சர்வ சிருஷ்டிகன் ஆமேன் சர்வ சிருஷ்டிக்கும் நாயகனானவர் ஹல்லேலூயா அவருக்கு முன்பாக விலையேற பெற்றவர்கள்.
எவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டு திரும்பி வந்தாலும், தகப்பனே உமக்கு விரோதமாகும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன்னு சொல்ற மாத்திரத்திலே கட்டி அணைத்து ஹல்லேலூயா திரும்பவும் அதே நிலைமையில உயர்த்துகிற ஒரு நல்ல தகப்பன் எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கூலிக்காரரில் என்னை ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்வதற்கு கூட அனுமதி கொடுக்கவில்லை என்ன தகப்பன். He prepared a statement. He prepared a statement. தகப்பனை போய் சந்திக்கும் போது அவன் சொல்ல நினைத்ததை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரான். அவன் சொல்லுகிறான், உமக்கு விரோதமாகும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அப்புறம் சொல்ற அவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த ஸ்டேட்மெண்ட், உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும்னு சொல்லிட்டு வந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை தகப்பன் சொல்ல கூட விடவில்லை. அவன் என்ன சொல்ல போகிறான் என்பதை அறிந்தவன் அவன் வாயை பொத்திட்டான். அந்த ஸ்டேட்மெண்ட் அவன் சொல்லவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. நீ எவ்வளவு தூரம் போனாலும் திரும்பி வரும்போது நீ அவருக்கு சொந்த பிள்ளைதான். ஹல்லேலூயா. அதே ஸ்தானத்திலே மறுபடியும் தூக்கி வைத்து அதே கொண்டாட்டம், அதே விலை உயர்ந்த வஸ்திரம் ஹல்லேலூயா உனக்கு உண்டு. ஆமென். Even if the devil accuses of your sin, remind him that you are still loved by the Father God. பிசாசு உன்னுடைய பாவத்தை, பழைய பாவத்தை திரும்ப உனக்கு நினைவுபடுத்தி மறுபடியும் உன்னை கலங்கப்படுத்தி ஆமென் மறுபடியும் உன்னை குற்றப்படுத்துவானால் சொல் ஆமென், அப்போதும் என்னை என் பரலோகத்தின் தகப்பன் நேசிக்கிறார். Remind him that you are still loved. Hallelujah. Nobody is perfect here. யாருமே இங்க பரிபூர்ணப்பட்டவர்கள் இல்லை. ஆனால் அத்தனை பேரையும் அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு முன்பாக விலையேற பெற்றவன் சபை, விலையேற பெற்றவள் சகோதரியே, தங்கச்சி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? ஹல்லேலூயா. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு தேவன். ஆமென். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு பரலோகம் வைத்திருக்கிற அந்த பிரைஸ் டாக், விலையேற பெற்ற ஒரு பிரைஸ் டாக் ஆண்டவரே. எப்படி ஒரு பொருள் ஆண்டவரே, ஒரு பெரிய ஒரு ப்ரெஷியஸ் ஜுவல்ல அதனுடைய விலையை பார்த்துட்டு எல்லாரும் அதை புருவத்தை உயர்த்தி பார்க்குறாங்களோ, அதே போல ஹல்லேலூயா பரலோகம் என் மேலே வைத்திருக்கிற அந்த பெரிய பிரைஸ் டாக் ஹல்லேலூயா, அதை நாம் அதை பார்த்து ஆண்டவரே என்னை நான் நேசிக்க, என்னை நான் மதிப்புள்ளவளாக கருத, என்னை நான் விலையேற பெற்றவனாக ஆண்டவரை பார்க்க அந்த பரலோகத்தின் பார்வை எனக்குள்ளே வருவதாக. நெஞ்சே நீ கலங்குகிறாய், நீ புலம்புகிறாய், நெஞ்சே நீ கலங்குகிறாய், நீ புலம்புகிறாய். எங்களை குறித்திருக்கிற நொந்து கொள்ளுதல், எங்களை குறித்திருக்கிற புலம்பல்கள், எங்களை நாங்களே ஆண்டவரை காயப்படுத்தி கொள்ளுகிற காயங்கள், ஆண்டவர் பிசாசு சொல்லுகிற பொய், மனுஷர்கள் சொல்லுகிற பொய்யெல்லாம் நம்பி எங்களை நாங்களே ஆண்டவரை உருவ கொத்தி கொள்ளுகிறதெல்லாம் விடுதலையாகி, நான் விடுதலை பெற்றவன், நான் விலையேற பெற்றவன், நான் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டவன், நான் இருக்கிற விதமாகவே அவர் என்னை நேசிக்கிறார், அவருக்கு முன்பாக நான் ஆமென் பிரியமானவன் என்கிற உணர்வு எப்பொழுதும் என்னை நிரப்பட்டும், எங்களை நிரப்பி இருக்கட்டும். வந்து உடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். 10ஆம் மாதத்தின் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆமென் ஆசீர்வாதத்திற்காக 9 மாதங்கள் நடத்தின தேவனை நன்றி செலுத்துவதற்காக ஆண்டவர் முதல் தேதியிலே குடும்பமாய் ஆண்டவரை கடந்து வந்து உம்மை நாங்கள் தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்தரலும் ஆசீர்வதித்தரலும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் அதிகாரம் நிறைந்த நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. Amen. Hallelujah. 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 Hallelujah.
இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை நல்ல சத்தமா கைதட்டி பாடி let's go coming from the presence of God with the worship and praise. Hallelujah, 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 hallelujah. Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழிநடத்துதல் இன்றைக்கும் என்றென்றைக்கும் நம் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். God bless you. ஆமென். ஒருத்தர் வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே நிமிஷம் உட்கார்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்கள் தனிப்பட்ட தேவைகள் இருக்குமானால் ஜெபமணி விட்டு மெதுவாக கடந்து செல்லுங்கள். முக்கியமான காரியங்களுக்காக என்னை நீங்கள் சந்திக்க வேண்டுமானால் கீழே ஆஃபீஸில் நான் இருப்பேன். ப்ளீஸ் டு கம் அண்ட் மீட் மீ. ஃபீல் ஃப்ரீ டு மீட் மீ. அண்ட் இஃப் யூ ஆர் ரியலி இம்பார்ட்டன்ட்